Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தொடர் கனமழை காரணமாக தமிழகத்தில் வேகமாக நிரம்பும் நீர்த்தேக்கங்கள். தமிழகத்தில் மொத்தமாக உள்ள 90 நீர்த்தேக்கங்களின் சராசரி கொள்ளளவு 88% எட்டியுள்ளது. திருப்பத்தூர் ஆண்டியப்பனூர் ஓடை, வேலூர் மோர்த்தனா மற்றும் ராஜாதோப்பு காணனார் நீர்த்தேக்கங்கள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாகவும் தற்போது அண்மை செய்தியானது வெளியாகியுள்ளது. மேலும் தென்காசி மாவட்டம் குண்டாறு, தேனி மாவட்டம் சண்முகா நதி, விருதுநகர் சாஸ்தா கோவில், திண்டுக்கல் வர்மா நதி ஆகிய நீர்த்தேக்கங்கள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. ஈரோடு, குண்டேரி பள்ளம், சேலம், மேட்டூர் என பல்வேறு நீர்த்தேக்கங்கள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. ஏரிகள் மாவட்டம் என அழைக்கப்படும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தற்போது வரை 15 ஏரிகள் முழுமையாக நிரம்பியுள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 381 ஏரிகளில் 15 ஏரிகள் முழுமையாக நிரம்பி வழிகின்றன. தொடர் கனமழை காரணமாக தமிழகத்தில் நீர்த்தேக்கங்கள் வேகமாக நிரம்பி வருவதாக அண்மை செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் மொத்தமாக உள்ள 90 நீர்த்தேக்கங்களின் சராசரி கொள்ளளவு 88% எட்டியுள்ளதாகவும் அண்மை செய்தியானது வெளியாகியுள்ளது. திருப்பத்தூர் ஆண்டியப்பனூர் ஓடை, வேலூர் மோர்தனா மற்றும் ராஜாதோப்பு காணார் ஆகிய நீர்த்தேக்கங்கள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. தென்காசி மாவட்டம் குண்டாறு, தேனி மாவட்டம் சண்முகா நதி, சோத்துப்பாறை நீர்த்தேக்கங்கள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாக அண்மை செய்தியானது வெளியாகியுள்ளது. விருதுநகர் சாஸ்தா கோவில், திண்டுக்கல் வர்மா நதி ஆகிய நீர்த்தேக்கங்கள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. ஈரோடு, குண்டேரி பள்ளம், சேலம், மேட்டூர் என பல்வேறு நீர்த்தேக்கங்கள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாக அண்மை செய்தியானது வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 381 ஏரிகளில் 15 ஏரிகள் முழுமையாக நிரம்பி வழிகின்றன. தொடர் கனமழை காரணமாக தமிழகத்தில் வேகமாக நீர்த்தேக்கங்கள் நிரம்பி வழிவதாக அண்மை செய்தியானது வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் விக்னேஷ். தமிழகத்தில் பல்வேறு நீர்த்தேக்கங்கள் எல்லாம் நிரம்பி வழிவதாக தற்போது அண்மை செய்தியானது வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக இந்த நீரானது விரைவில் வெளியேற்றப்படுமா? அங்குள்ள மக்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தமிழக அரசு சார்பாக? விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க விக்னேஷ். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை ஒருபுறம் தீவிரமடைய தொடங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் வங்கக்கடலில் புதிய புயல் சின்னம் உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையமும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த 2 நடவடிக்கைகள் காரணமாக தமிழகத்தின் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட காவிரி டெல்டா மாவட்டங்கள் என தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் கடந்த 2 தினங்களாக விட்டு தொடர் மழை பெய்து கொண்டிருக்கிறது. சென்னை உட்பட அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் நேற்று இரவு முதலிருந்தே கனமழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 90 அணைகள் மொத்தமாக தமிழகம் முழுவதும் இருக்கிறது, நீர்த்தேக்கங்கள் இருக்கின்றன. அந்த நீர்த்தேக்கங்களை பொறுத்தவரையில் 88% கொள்ளளவு, அதனுடைய நீர்த்தேக்க கொள்ளளவை எட்டியிருப்பதாக நீர்வளத்துறை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக திருப்பத்தூர் ஆண்டியப்பனூர் ஓடை, வேலூர் மோர்தனா மற்றும் ராஜா தோப்புகனார் ஆகிய நீர்த்தேக்கங்கள் முழு கொள்ளளவை எட்டியிருப்பதாக நீர்வளத்துறை தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மேட்டூர் அணை மட்டுமல்லாது விருதுநகர் சாஸ்தா கோவில், தேனி மாவட்டம் சண்முகா நதி, சோத்துப்பாறை, தென்காசி மாவட்டம் குண்டாறு உள்ளிட்ட பல்வேறு நீர்த்தேக்கங்கள் அதனுடைய முழு கொள்ளளவை எட்டியிருக்கின்றன. சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய பூண்டி, செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களும் அதனுடைய முழு கொள்ளளவை கிட்டத்தட்ட எட்டியிருக்கிறது. இந்த நிலையில் அவ்வாறு நீர்த்தேக்கங்களுக்கான நீர் வரத்து அதிக அளவில் இருக்கக்கூடிய சூழலில் அவற்றை பாதுகாப்பான முறையில் உபரி நீராக வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையும் நீர்வளத்துறை தொடங்கி இருக்கிறது. பெரும்பாலான நீர்த்தேக்கங்களிலிருந்து நேற்று முதலிருந்தே வினாடிக்கு 100 கன அடி நீர் வீதம் தண்ணீர் என்பது உபரி நீராக திறக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நீர் வரத்து அதிகரிக்கும் போது வெளியேற்றப்படக்கூடிய உபரி நீரினுடைய அளவு அதிகரிக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் நீர்வளத்துறை தெரிவித்திருக்கிறது. காஞ்சிபுரம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் சிறிய அளவில் மற்றும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய முழு ஏரிகள், குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் 15 ஏரிகள் முழுமையான கொள்ளளவை எட்டியிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நீர்த்தேக்கங்களிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய அந்த நீர்
ஆற்றங்கரையோரம் வசிக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு முறையான எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் ஆற்றங்கரையோரம் வசிக்கக்கூடிய மக்கள், தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அவரவர் அந்த இல்லங்களை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளும், நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான உணவு, உடை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி தரப்பட்டிருப்பதாக அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திவ்யா, முழுமையான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். சென்னையின் குடிநீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீர் 500 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர் கனமழையால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து 2170 கனஅடியாக உயர்ந்துள்ளது. ஏரியின் நீர்மட்டம் 21 அடியை எட்டியதால் பாதுகாப்பு கருதி 2 மதகுகளில் வினாடிக்கு 500 கனஅடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. அடையாறு கரையோரத்தை சேர்ந்த 10 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீர் 500 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழையால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து 2170 கனஅடியாக தற்போது உயர்ந்துள்ளது. ஏரியின் நீர்மட்டம் 21 அடியை எட்டியதால் பாதுகாப்பு கருதி 2 மதகுகளில் வினாடிக்கு 500 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. ஏரியின் நீர்மட்டம் 21 அடியை எட்டியதால் பாதுகாப்பு கருதி 2 மதகுகளில் வினாடிக்கு 500 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. அடையாறு கரையோரத்தை சேர்ந்த 10 கிராமங்களுக்கு இதனால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீர் 500 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.